ஹாய், டாக்டர் ஸ்ரீனிவாஸ், பீடியாட்ரிக் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட். சின்ன பச்சிளம் குழந்தைங்களுக்கு ஜாண்டிஸ் வந்துச்சுன்னா குவிக்காக எல்லாருக்கும் ஒரு 2 வாரத்துக்குள்ளார மாறிடும். அது அப்படியே கொஞ்ச நாளைக்கு ப்ரொசீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா என்னென்ன காரணங்களாக இருக்கலாம்? சின்ன குழந்தைங்களுக்கு ஜாண்டிஸ் 2 வாரத்துக்குள்ளார சரியாகலைன்னா அது ஒரு ஃபிசியலாஜிக்கல் இல்லாட்டி நார்மல் வேரியன்ட் கிடையாது. கண்டிப்பாக அவங்கள எல்லாரையுமே அதுக்கு அடுத்தது ஏன் ஜாண்டிஸ் குறையலைங்கிறது இன்வெஸ்டிகேட் பண்ணுறது முக்கியம். இதில் மெயினாக 2 விதமான ஜாண்டிஸ் வரலாம். ஒன்று, கண்ணில் மஞ்சளாக இருக்கும், ஆனால் யூரின் பார்த்தீங்கன்னா மஞ்சளாகவே இருக்காது. வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ யூரின் எப்போ மஞ்சளாக இல்லையோ, முந்தைய காலத்தில் நம்ம பாட்டிமா கூட அப்படியே சோத்து பருக்க போட்டு பார்ப்பாங்க. சோத்து பருக்க அப்படியே கொஞ்சம் எல்லோ ஆகுதா இல்லையான்னு பார்க்குற மாதிரி. ஸோ யூரின் எல்லோவாக ஆகலை அப்படின்னா அது முக்கால்வாசி நாங்கள் சொல்கிறது இன்டைரக்ட் ஹைப்பர் பிலிருபினீமியா. அதுக்கு ஒரு சில மைல்டான காரணங்கள் இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நாள் ஆனால் அது கூட நல்லா ஆகிற வாய்ப்பும் இருக்குது. அது லிவர் ரொம்ப நல்லா வேலை செய்து மைல்டாக ஒரு என்சைம் மட்டும் டெஃபிஷியண்ட்டாக இருக்குங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. இதுவே யூரின் மஞ்சள் கலராக மாறிடுச்சு, இல்லாட்டி குழந்தை போடுற டயப்பர் எல்லோ கலராக மாறுது, குழந்தை போடுற அந்த டயப்பர் துணி மஞ்சள் நிறமாக கரப்படுது அப்படின்னா அது கண்டிப்பாக லிவர் சம்மந்தப்பட்ட ஜாண்டிஸ். நம்ம அதை மும்முரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஒரு சில குழந்தைங்களுக்கு இது மாதிரி லிவர் சம்மந்தப்பட்ட ஜாண்டிஸ்க்கு கூடவே மோஷன் வெள்ளையாக போகும். நிறைய தாய்மார்கள் நம்ம பால் வெள்ளையாக தானே கொடுக்குறோம், அதனால் மோஷனும் வெள்ளையாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. விடக்கூடாது. எவ்வளோ சீக்கிரமாக நம்ம அந்த பாப்பாங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணி கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் அவங்க நல்லாயிருவாங்க. ஏன்னா இந்த மாதிரி கண்டிஷனில் ஒரு சில கண்டிஷனுக்கு சர்ஜரி தேவைப்படலாம். ஒரு சில கண்டிஷனுக்கு நிறைய மெடிக்கல் டெஸ்ட் பண்ணிவிட்டு மெடிக்கல் தெரப்பி தேவைப்படலாம். ஸோ அதனால் சின்ன குழந்தைங்களுக்கு 2 வாரத்துக்கு மேலே ஜாண்டிஸ் நீடிச்சுன்னா கண்டிப்பாக அது தன்னால் போயிடும்னு சொல்லி விட்டுடாதீங்க. என்னன்னு ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணி இது ஒரு எக்ஸாஜரேட்டட் ஒரு ஃபிசியலாஜிக்கல் இல்லாட்டி பிரெஸ்ட் மில்க் ஜாண்டிஸா இல்லாட்டி லிவர் சம்மந்தப்பட்ட ஜாண்டிஸான்னு தெரிஞ்சுக்கங்க.